ஹாய் கைஸ், நான் ஆக்டிங் நம்பர் தான் இருப்பீங்க. நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் வந்தீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கானை தட்டி விட்டுக்கோங்க. இன்றைக்கி பார்த்தீங்கன்னா நம்ம கெபி ரீச் பண்ணியாச்சு. லாஸ்ட் வீடியோ ரெசார்ட்டு போட்டிருப்பேன். அந்த வீடியோ யாராவது பார்க்காம வந்தீங்கன்னா மறக்காம பார்த்துட்டு வந்துடுங்க. இது பார்த்திங்கன்னா ஜீப் ரைடு. இப்போ பார்த்திங்கன்னா நம்ம இந்த செக் போஸ்ட்டுக்கு தான் போய்கிட்டு இருக்கோம். இது வந்து நம்ம ரெசார்ட்லேருந்து அந்த ரோட்டுக்கு போகிற ரோடு தான். அந்த செக் போஸ்ட் வந்து இப்படி கட்டானா அந்த இது வந்துடும், நம்மளோட ரெசார்ட் வந்துடும். இங்கே ஸ்விம்மிங் பூல் இல்லை, பட் உங்களால் வேறு லெவலில் சைட்டிங்ஸ் பார்க்க முடியும், வியூஸ் பார்க்க முடியும், எல்லாமே வேறு லெவலில் இருக்கும். பட் இங்கே வாழ்கிற மக்களோட வாழ்க்கை வந்து ரொம்பவே மோசமாக தான் இருக்குது. இங்கே ஓகே, இங்கே எல்லாமே டெக்னாலஜி இருக்குது. பட் இந்த கெவி ஃபாரஸ்ட்குள்ளே இருக்கவங்களாம் ரொம்ப அவஸ்தைப்பட்டுட்ருக்காங்க. அதனால் முடிஞ்ச அளவுக்கு கிளாத்ஸு இல்லை அவங்க வீட்டில் தேவைப்படாதது எல்லாமே தூக்கி அவங்களுக்கு கொடுத்துருங்க. ஏன்னா அவங்க ரொம்ப கஷ்டப்பட்டு தான் வாழ்ந்துட்டுருக்காங்க. இங்கே வாழ்கிற மக்களோட ஆக்குபேஷனே மெயினாக பார்த்திங்கன்னா அந்த ரப்பர் மரம், அப்புறம் அந்த காட்டுக்குள்ளே கிடைக்கிற தேன், அந்த ட்ரைப் ப்ராடக்ட்ஸ் மட்டும்தான் வந்து இங்கே வாழ்கிற மக்களோட மெயின் திங்காக இருக்குது. நம்ம ஊரில் எப்படி ஃபார்மிங் இந்த நிலத்தோட இது பண்ணுறாங்களோ, இங்கே இந்த மாதிரி ரப்பர் மரம் இந்த மாதிரி தான் பண்ணிகிட்ருக்காங்க. இவங்களுக்கு எப்படி பெரிய லாபம்லாம் வராது, பட் இங்கே எல்லாம் பீஸ்ஃபுல்லாக தான் வாழ்ந்துட்டுருக்காங்க. பட் இந்த கெவி ஃபாரஸ்ட்குள்ளே வாழ்கிறவங்க தான் ரொம்ப ஒரு கடினமான வாழ்க்கையாக வாடிட்டுருக்காங்க. டெய்லி ஒரு சேலஞ்சாக தான் இருக்கும். ஏன்னா ஒரு பக்கம் காட்டு விலங்குங்க, இன்னொரு பக்கம் அந்த தூக்கம், நிம்மதி எல்லாமே அவங்களுக்கு கெடுது. ஏன்னா அவங்களோட வீடெலாம் நான் கண்டிப்பாக காட்டுறேன். டென்ட்டுனா வெறும் இந்த தார்பாய் 2 சைடு ஓப்பனில் இருக்குது. இந்த அப்புறம் செக் போஸ்ட்டுக்கு முன்னாடி பார்த்திங்கன்னா ஒரு ஹோட்டல் இருக்கும். இங்கே வேணால் உங்களுக்கு ஏதாவது சாப்பிட்டுக்கலாம். இங்கே பிஸ்கெட்டு, டீயு. இதுக்கு ஆப்போசிட்டில் அப்படியே பார்த்திங்கன்னா உங்களுக்கு அந்த செக் போஸ்ட் இருக்கும். அங்கே என்னோடய ஜீப் டிரைவர் போயிட்டு இது வாங்கிட்டு வந்தார். ஹோட்டலோட மெனுவில் பார்த்துக்கோங்க. பட் ஃபிஷ் ஃப்ரை அடிக்கடி இருக்காது. இந்த இடத்துல ஒரு சம்பவம் நடந்துச்சு. என் மொபைல் டக்குன்னு கீழே விழுந்துருச்சுங்க. பட் உடையெல்லாம் இல்லை. ஆனால் என் மொபைல் என்ன தெரியுமா நினச்சிருக்கோம் என்னைய? சரி, நான் செவனே நல்லா போய்க்கிருந்தேன். யார் வம்பு தும்புக்காச்சும் போனனா? மொபைலுக்குள்ள ஒன்றும் டேமேஜ் இல்லை, ஓரளவுக்கு ஓகே தான் இருந்துச்சு. பட் அது வந்து மொபைல் யோசிச்சிருக்கோம், அந்த மாதிரி தான் யோசிச்சிருக்கோம் கண்டிப்பாக. ஏன்னா கரெக்டாக ஜீப்பில் ஏறும்போது அந்த கம்பி அவங்க வைக்கலை, இல்லைனா கூட மொபைல் தப்பிச்சிருக்கோம். பட் கீழே விழுந்துருச்சு. அப்புறம் வந்து ஜீப் டிரைவர் திருப்பிட்டார். வண்டி திருப்பிட்டு சாப்பிட்டுட்டு கிளம்பிட்டோம் அங்கேருந்து. அந்த ஹோட்டல்லேருந்து சாப்பாடு எல்லாமே நீட்டாக இருந்துச்சு. பட் உங்களுக்கு ரொம்ப எதிர்பார்க்காதீங்க, ஓரளவுக்கு டீசெண்டாக இருக்கும். ஃபுட்டெலாம் வந்து நீட்டாக தான் இருக்கும், ரொம்ப ஆக்வர்டாலாம் இருக்காது, ஓரளவுக்கு நீட்டாக சூப்பராக இருக்கும். நீங்கள் ரொம்பலாம் எதிர்பார்த்துடாதீங்க, பிரியாணி அந்த மாதிரிலாம் எதிர்பார்த்துடாதீங்க. ஆனால் அந்தளவுக்குலாம் இங்கே இது கிடையாது. அண்ட் தென் நாங்களும் அந்த ஃபாரஸ்ட்குள்ளே கிளம்ப ஆரம்பிச்சிட்டோம். அந்த ரெசார்ட்டோட டீட்டெயில்ஸ் வேணும்னா சொல்லுங்கள். அந்த ரெசார்ட்டோட வீடியோஸு எல்லாமே போடுறேன். நினைக்கிங்க நம்புறேன், நல்லா இருப்பீங்க. அப்புறம் நாங்களும் அப்புறமே தான் போயிட்டுருந்தோம். பட் ஜீப் டிரைவர் வந்து பொறுமையாக சொன்னால் இங்கே பொறுமையாக போனால் அனிமல் சைட்டிங் எதுவும் ஆகாதுன்னு சொன்னார். அனிமல் சைட்டிங்கே எங்களுக்கு ஆகலை. அங்கே ஃபாரஸ்ட்டில் வெறும் கடா மானுன்னு சொல்லுவாங்க, அந்த மான் சைட்டாச்சு. சம்பல்டியன்னு சொல்லுவாங்கள்ல, அது சைட்டாச்சு. அப்புறம் மலபாரி ஸ்குரில் ஒன்று சைட்டாச்சு. இந்த சைடு கீழே போனால் ரெசார்ட்டு, இது அந்த ரெசார்ட்டோட ரோடு. அப்புறம் வந்து இந்த ரெசார்ட்லேருந்து இங்கே வரைக்கும் ஒரு 500-800 மீட்டர்ஸ் கிட்டே இருக்கும். 800 மீட்டர்ஸ் கிட்டே இருக்கும். அப்புறம் இந்த இடத்துல சின்ன சின்ன பேங்க்கு, சின்ன சின்ன கடை இதெல்லாமே இருக்கும். காலையில் பார்த்திங்கன்னா இங்கே மக்கள் நிறைய பேர் இருப்பாங்க. பட் ஒரு ஈவினிங்காக போனீங்கன்னா அவங்களால யாருமே பார்க்க முடியாது. இது அந்த பம்பாவோட ரிவர் பிரிட்ஜு. ஸோ அந்த இது வந்து சபரிமலைக்கு அடியில் போகுது இல்லையா, அந்த ஆறு தான். இங்கே ஃபுட்பால் சீசன் வேறு கேரளாவில் ஆரம்பிச்சிருச்சா, எங்கே பார்த்தாலும் பேனராக வச்சுருக்காங்க. ரொனால்டோ, மெஸ்ஸி அப்படின்ட்டு எக்கச்சக்க பேரோட ஃபுட்பால் டீம்ஸ் இருக்க எக்கச்சக்க பேர் நேமு, ஃபோட்டோ அங்கங்கே பேனர் வச்சுருந்தாங்க. எல்லாம் அந்த கேரளா பசங்க பண்ணுற வேலை. பட் இருந்தாலும் எனக்கும் ஃபுட்பால் பிடிக்கும். அப்புறம் அவங்களுக்காக இந்த சினிமாட்டிக் சீரிஸ்லாம் ட்ரை பண்ணிகிட்ருந்தேன். அண்ட் தென் அந்த கேமரா இப்படி பிடிச்சி அந்த ஜீப்போட டயர் பக்கத்தில் வச்சுருந்தேன். அந்த
அதில் ஃபோக்கஸ் பண்ணிகிட்ருந்தேன். பட்டு அது வந்து கரெக்டாக ஃபோக்கஸ் ஆகலை. ஃபோக்கஸ் ஆனால் ப்ளர் ஆகிடுச்சு. அதனால் நானும் ஃபோக்கஸ் பண்ண விட்டுட்டேன். அப்புறம் கொஞ்சம் தூரத்துக்கு போனதுக்கப்புறம் செக் போஸ்ட் வந்துடுச்சு. செக் போஸ்ட்லேருந்து ஜீப் டிரைவர் போய்ட்டு இந்த பாஸ் வாங்கிட்டு வந்தார். அந்த ஹோட்டலுக்கு ஆப்போசிட்டில் ஒரு செக் போஸ்ட் இருக்கும். அங்கே போனீங்கன்னா ஒரு ஸ்லிப்பு தருவாங்க. இந்த மாதிரி நீங்கள் ஓன் வெஹிக்கிளில் போடலாம். பட் ரொம்ப ரோடு வந்து டேமேஜடாக இருக்கும். அதனால் ஜீப் நாங்கள் சூஸ் பண்ணிட்டோம். நம்ம காரு சஸ்பென்ஷன் நல்லாயிருக்கும். பட் இருந்தாலும் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இது பண்ணிட்டோம். அப்புறம் நம்ம டிரைவரோட பேர் வந்து பென்னி. அப்புறம் அவர் போய்ட்டு இந்த பாஸ் வாங்க போயிட்டார். அது நம்ம வண்டியோட நம்பரு, எத்தனை மணிக்கு போகிறோம், எத்தனை மணிக்கு திருப்பியும் இன்னொரு செக் போஸ்ட் இருக்குது அந்த சைடு. அந்த செக் போஸ்ட்டில் எத்தனை மணிக்கு க்ராஸ் பண்ணுறோம் அப்படின்னு ஒரு இது இருக்கும், ரூல்ஸ் இருக்கும். எல்லாம் வந்து ஃபாலோ பண்ணி தேடிட்டு வந்துடுவாங்க. ஒரு பத்தனம்திட்டா அப்படின்னு ஒரு ஊர் வரும். அந்த ஊருக்கு போகணும்னு பிளான் பண்ணோம். பட் நைட் டைம் ஆயிடுச்சு ஏற்கனவே ஜீப் ரைடு முடிச்சுட்டு. அதனால் நாங்கள் போகல. மூவாட்டுப்புழா, தொடுபுழா அந்த வழியாக வந்து ஊருக்கு ரீச் பண்ணிட்டோம். பட்டு ரொம்ப டேஞ்சரஸாக இருந்துச்சு ரோட்லாம். ரொம்ப டேஞ்சரஸாக இருந்துச்சு. ஒரு ஃபோர்ஸ் ட்ராவலர் ஒன்று வந்துச்சு. ஹார்ன் கூட அடிக்கலை. அவங்க டக்குன்னு உள்ளே வந்துட்டாங்க. அதனால் எங்களுக்கு கொஞ்சம் கண்ட்ரோல் மிஸ் ஆயிடுச்சு. பட்டு எதுவும் ஆகலை. அப்புறம் நாங்களும் சண்டை போடலாம் இல்லைங்க. ஏன்னா இந்த மாதிரி ஃபாரஸ்ட் ஏரியாவுக்கு நம்ம மைண்ட் பீஸ்ஃபுல்லாக இருக்கிறதுக்கு தான் வருது. எதுக்கு போய் சண்டை போட்டுக்கிட்டு அப்படின்னு சொல்லிட்டு நாங்களும் அப்புறம் சீன் க்ரியேட் பண்ணாமல் நாங்களும் அங்கேருந்து பொறுமையாக வந்துட்டுருந்தோம். வர வழியில் பார்த்தா இந்த சீனரிஸ்லாம் சூப்பராகவே இருந்துச்சு. அப்புறம் போகிற வழியில் இந்த மான்லாம் ஓடிச்சு. குட்டி மான் ஒளிஞ்சிட்டு இருந்துச்சு. பட்டு அது வந்து தெளிவாக சைடிங்ஸ் கொடுக்கல. அப்புறம் நானும் யானை எங்கேயா இருக்கா, புலி எதாவது இருக்கா அப்படின்னு பார்த்தேன். இங்கேருந்து பார்த்தீங்கன்னா இந்த ஆஃப் ரோட் ஸ்டார்ட் ஆகிடும். இங்கேருந்து பார்த்தீங்கன்னா கேமரா ஆடுறதுலேயே உங்களுக்கு தெரியும். டிங் 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 டிங்னு அப்படின்னு ஆடும். அந்த ஃபோனோட கேமரா பார்த்தீங்கன்னா எப்படி ஆடுது பார்த்தீங்களா? ஜீப்பே ஒரு மாதிரி ஆடிட்டு தான் இருந்துச்சு. ஏன்னா அந்த ரோடு கொஞ்சம் ப்ராப்பராக இருந்துச்சுன்னா டூரிஸ்ட் நிறைய பேர் வருவாங்க. இந்த ரோடுனால மட்டும்தான் நிறைய பேர் இதுவாகுது. நிறைய பேருக்கு மைனஸ் பாயிண்ட்டாக அது பார்க்குறாங்க. கீழே பார்த்தீங்கன்னா ஒரு ஆறு ஒன்று போகுது. அதுவுமே சூப்பராக இருந்துச்சு. பட் இந்த ஃபாரஸ்ட்குள்ளே நிப்பாட்டக்கூடாது. நிப்பாட்ட அலோடு கிடையாது. நீங்கள் வேணால் அந்த சபரகிரி ப்ராஜெக்ட் அப்படின்ற ஒரு டேம் இருக்குது. அங்கே வேணால் நீங்கள் போயிட்டு நிப்பாட்டிக்கலாம். அங்கே வந்து உங்களுக்கு போலீஸ் இருப்பாங்க. அதனால் உங்களுக்கு கொஞ்சம் சேஃப்டியாகவும் இருக்கும். அனிமல்ஸ் நடமாட்டமும் அங்கே அவ்வளோக்கா இருக்காது. இந்த ஃபாரஸ்ட் நடுவில் உங்களுக்கு ரெஸ்ட் ரூம் யூஸ் பண்ணணுன்னா அங்கே போய் யூஸ் பண்ணிக்கலாம். பட் நீங்கள் இருந்தாலும் எங்கே ஸ்டே பண்ணுறீங்களோ அங்கேருந்தே நீங்கள் ரெஸ்ட் ரூம் யூஸ் பண்ணிவிட்டு வர்றது ஒரு நல்ல இதுவாக இருக்கும்னு நான் நினைக்கிறேன். அதே மாதிரி ஃபுட்டுமே ஏதாவது ஸ்நாக்ஸ் வாங்கிக்கோங்க. நாங்கள் முன்னாடியே வாங்கிட்டோம். அதனால் எங்களுக்கு கொஞ்சம் பசி அவ்வளோக்கா இல்லை. லேஸு, சிப்ஸ் எல்லாம் வாங்கியாச்சு. அதனால் கேர்ஃபுல்லாக தான் போனோம். கண்டிப்பாக ஃபுட்டு வாங்கிக்கோங்க. பார்ட் 2 நான் நெக்ஸ்ட்டு வீடியோவாக அப்லோட் பண்ணுறேன். தேங்க்யூ. பி சேஃப்.